ஒரு காலத்தில் நிறங்களூர் என்ற அழகான ஊரில் வீடுகள், மரங்கள், மலர்கள், விலங்குகள் எல்லாம் பிரகாசமான நிறங்களால் மின்னிக் கொண்டிருந்தன. ஆனால் ஒரு காலை அனைத்து நிறங்களும் திடீரென மறைந்து, மரங்கள் சாம்பல், மலர்கள் வெள்ளை, வானம் மங்கலாக மாறி, மக்கள் எங்க நிறங்களை யார் கெடுத்துட்டாங்க என்று கவலையடைந்தனர். அப்போது அந்த ஊரில் வாழ்ந்த வரைதலை விரும்பும் புத்திசாலி சிறுவன் அருண் தனது பாட்டி கொடுத்த மஞ்சள் மாய பேனாவை பிடித்து எனக்கு உதவணும் என்று கேட்டவுடன் பேனா பிரகாசித்து அதிலிருந்து பிக்ஸி என்ற நிறதேவலை வெளிவந்து நிறங்களை யாரோ இருட்டு குகையில் பூட்டி வைத்திருப்பதாக சொன்னாள். அருண் பிக்ஸியுடன் வான விழுப்பாலம் கடந்து மினுமினுக்கும் மலை ஏறி இறுதியில் இருட்டு குகையை அடைந்தபோது ஒரு பெரிய கருப்பு நிழல் பிரகாசமான பெட்டியை காவல் காத்து நின்றது. பாட்டியின் தைரியமுள்ள இதயத்தில்தான் மந்திரம் வேலை செய்கிறது என்ற வார்த்தையை நினைத்த அருண் காற்றில் பெரிய பிரகாசமான சூரியனை மாய பேனாவால் வரைந்து அந்த நிழலை ஓட்டிவிட்டான். உடனே பிக்ஸி பெட்டியை திறக்க ஊஷ்யென அனைத்து நிறங்களும் வெளியே பாய்ந்து ஊருக்கு திரும்பி மலர்கள் மீண்டும் வண்ணமயமாகவும் வானம் நீளமாகவும் மாறி முழு ஊரும் மகிழ்ச்சியில் பொங்க அருண் தான் எங்க நிறங்களை காப்பாத்தினான் என்று அனைவரும் கொண்டாடினர். பிக்ஸி தைரியமும் சிருஷ்டிக்கும் சேர்ந்தாலே உண்மையான மந்திரம் நடக்கும் என்று கூற அருண் மகிழ்ச்சியாக புன்னகையுடன் நின்றபடி அவனுடைய மாய பேனா மெதுவாக உளிர்ந்தது.